ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு விசை கூட இந்த மாலை வேளையில கூடுகையில் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவோடு இருக்கிறார் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்திக்கிறதாக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இந்த உலகம் எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்குது, எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்குது. இந்த உலகத்தின் மனுஷர்கள் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பலவிதமான தெய்வங்களை தமக்கு முன்மாதிரியாக வைத்து, தமக்கு ரோல் மாடலாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் சில தலைவர்களை முன்மாதிரியாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தா சில நடிகர்களை முன்மாதிரியாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில கலைஞர்கள் மற்றும் எக்ஸெட்ரா அநேகத்தை முன்மாதிரியாக வைத்து அவைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியத்தின் மேல ஓட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படி ஓடலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் இவைகளுக்கு பின்னாடி ஓடலாகாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை, என் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, என் தேவனால் அழைக்கப்பட்ட என் தேவனுடைய பிள்ளை, என் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட என் தேவனுடைய பிள்ளை, என் தேவனால் கற்பத்தின் கனியில் உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட என் தேவனுடைய பிள்ளை தேவனை மட்டுமே நாடி தேடி ஓடுகிற பிள்ளையா இருக்கணும். இந்த உலகத்தின் காரியங்களை, இந்த உலகத்தின் இச்சைகளை, இந்த உலகத்தின் ஆசைகளை தேடி ஓடுகிற பிள்ளையா இருக்கக்கூடாது. எப்பவும் தேவனை தேடி ஓடுகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை நாளைக்கு நாள் செழிப்பு உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும், மேன்மை உண்டாகும், ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா பாருங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா உலகத்தின்படி ஓடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற காரியங்களோடு நம்மளை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நம்ம யாரை முன்வைத்து ஓடணும்னா கிறிஸ்துவை முன்வைத்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேடல் எல்லாம் யாரு மேல? கிறிஸ்து மேல. என் கண்ணு, என் மனசு, என் இருதயம், என் சிந்தனை எல்லாமே என் இயேசுவை தேடுது, என் இயேசுவை நோக்கி ஓடுதுன்னு சொல்லி ஓடுகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை நாளைக்கு நாள் நறுமணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை தேவனை மட்டுமே முன்மாதிரியாக வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவன் இந்த உலகத்துல நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் பிறந்து இந்த உலகத்துல நமக்கு உண்டாகிற எல்லா உபத்திரவங்கள், எல்லா வியாகுலங்கள், எல்லா வேதனைகள், எல்லா நெருக்கங்களை நம்மை போல சுமந்து ஒரு முன்மாதிரியை நமக்காய் வைத்து போய்விட்டார். ஹல்லேலூயா. கவனிங்க, அவர் முன்மாதிரியை நம்ம முன்னாடி வச்சு போனதுனால நம்ம என்ன செய்யணும்னா அவர் வைத்து போன முன்மாதிரியை பற்றிக்கொண்டு அவரை தேடியே ஓடிக்கொண்டிருக்கணும். இதான் ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளையுடைய அழகு. பக்கத்தில் சொல்லுங்க, எப்பவும் அவரை தேடி ஓடு, அவரை தேடியே ஓடு. அன்பான தேவ பிள்ளை, இந்த நாட்கள் நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? அதை நாமே ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அன்றாடம் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை, அன்றாடம் தியானிக்க வேண்டிய ஒரு தியானம். எப்பவும் நமக்குள்ள நம்ம எப்படி ஆலோசிக்கணும்னா, என் கிறிஸ்து எனக்கு என்ன முன்மாதிரியை வைத்தாரோ அந்த முன்மாதிரியை பின்பற்றி அவரையே தேடி ஓடுகிற என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல வருகிற எந்த காரியங்களும் என்னுடைய ஓட்டத்தை தடை பண்ண முடியாது.
ஏன்னா அவர் முன்மாதிரியா வாழ்ந்தது மட்டுமல்ல, என்ன செஞ்சுட்டாரு? எழுதி 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 இந்த வேதத்தை நம்முடைய கரங்கள்ல கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ நம்ம எப்படி வாழணும்னு அவர் வாழ்ந்து காட்டுறது மட்டுமல்ல, எழுதி நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறதுனால இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு எதை ஒப்பிடணும்? வேதத்தை சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையோடு எதை ஒப்பிடணும்? வேதத்தை ஒப்பிட்டு அவர் எனக்கு எழுதி வைத்த அந்த மகத்துவமான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அவரை நோக்கி, அவரை தேடி ஓடுகிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையா இருக்குமானால் இந்த உலகத்துல நான் ஒரு ஜெயம் எடுக்கிற மனுஷனாய் மாறுவேன். உனக்கு தெரியுமா உங்க வாழ்க்கை எப்பவும் இயேசுவையே தேடி ஓடுகிற வாழ்க்கையா இருக்குமானா இந்த உலகத்தால் நீங்கள் பெருமையாய் பேசப்படுவீர்கள். உங்களுக்கு புதிய நாமம் தரிக்கப்படும், உங்களுடைய பேர் பெருமைப்படும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உங்களை கலக்குகிற இந்த உலகத்துல ஒருவனும் இல்லை, எழும்ப போறதும் இல்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற நம்ம எப்படி இருக்கணும்னா, காலையில ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு பேசக்கூடாது. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடாது. இந்த மாசம் ஒரு பேச்சு, அடுத்த மாசம் ஒரு பேச்சு பேசக்கூடாது. கடனை வாங்கும் போது ஒரு பேச்சு, கடனை திருப்பி செலுத்த முடியலன்னா இன்னொரு பேச்சு. இப்படி தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒருபோதும் பேசக்கூடாது. நம்ம யாரை நமக்கு அடிசுவடாய் வைத்து வாழணும்னா, யாரோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பார்த்து ஓடணும்னா நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து ஒருவரையே. அதான் சங்கீதம் 27:4 சொல்லப்படுது. தாவீது சொல்றது பாருங்க, நான் ஒன்றையே கேட்டேன், அதையே நாடுவேன். நான் ஒன்றையே கேட்டேன். ஒருவர் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்றையே நாடி ஓடுகிற ஒரு அனுபவம். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய என் கிறிஸ்துவை நோக்கி, என் தேவனை நோக்கி, அந்த கர்ப்பத்தின் கண்ணில் உருவாகும் முன்னே, என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை அழைத்தவர், என்னை பெயர் சொல்லி வேறு பிடித்தவர், அவரை நோக்கி ஓடுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளால எப்பவும் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு, அவன் நல்லா இருக்கான், அவன் ராஜா போல வாழ்றான், அவன் உலகத்துக்கு ராஜா, நீங்க கிறிஸ்துவுக்கு ராஜாக்களும் ராணிகளுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உலகத்து ராஜா அழிச்சு போவான், நமக்கு அழிவில்லாத ராஜ்யமாகும். ஹல்லேலூயா. உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஒருபோதும் நம்ம ஓடக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே நம்முடைய கிறிஸ்துவை நோக்கி, நம்முடைய இயேசுவை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டே இருக்கணும். இயேசுவை தேடி ஓடிக்கொண்டிருக்கணும். இயேசுவை தேடி ஓடுகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் சீர்படும், ஸ்திரப்படும், உயரும், மேன்மையாகும். நீங்க போதும் எனக்கு
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. நல்லா கவனிங்க. வேதத்துல சவுல் ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த சவுல் எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தா? கழுதைக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தான். சவுல் எங்க ஓடிட்டு இருந்தா? கழுதைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தான். இந்த சவுல் மேல கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? அபிஷேகத்தை வைத்தாரு. என்ன அபிஷேகம்னா ராஜரீக அபிஷேகம், ஒரு ராஜாவுடைய அபிஷேகம். ஒரு கழுதைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தவன சவுலே, என்னுடைய மகனாய், என்னுடைய பிள்ளையாய், என்னுடைய ராஜ்யத்துல என்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தை ஆளுகிற ஒரு ராஜாவாய் அவனை ஏற்படுத்தினு அழைச்சு கொண்டு இந்த சவுல் மேல அபிஷேகத்தை வச்சாரு, சவுல் மேல தரிசனத்தை வச்சாரு, சவுல் மேல திட்டத்தை வைத்தாரு, சவுல் மேல நோக்கத்தை வைத்தாரு. அப்ப சவுல் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சவுல் என்ன செய்யணும்? அழைத்தது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். தெரிந்து கொண்டது யாரு? அந்த மகிமையான தேவன். தன்னை அபிஷேகித்தது யாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர். இந்த சவுல் தன்னுடைய வாழ்க்கையை அனுதினமும் தேவனை நோக்கி தேவனை தேடி ஓடிக்கொண்டிருப்பானால் சவுடைய வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை. ஆனா சவுல் அதை விட்டுட்டான். சவுல் தேவனை நோக்கி பார்க்கிறத விட்டுட்டான். 1 சாமுவேல் 18வது அதிகாரம், 1 சாமுவேல் 18வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். எல்லாரும் வேதத்தை நோட் பண்ணி கொடுங்க. ஏன்னா டைம் இல்லாத நான் சொல்லிட்டு போறேன். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல 5வது வசனத்தை பார்க்கும் போது 5வது வசனம் சொல்லுது, இந்த தாவீது சகல காரியங்களிலும் புத்தி உள்ளவனாக இருந்தானா, காரிய சிந்தை உள்ளவனாக இருந்தானா, யுத்தத்தில் வல்லவனாக இருந்தான். கோலியாத்தை வீழ்த்தத்தக்க ஒரு அனாய்டிங் இந்த தாவீதுக்குள்ள இருந்து இந்த சவுல் தாவீதை என்ன செய்தானா? தன்னுடைய ராஜ்யபாரத்துல போர் படை தளபதியாய் சவுல் தாவீதை தூக்கி வச்சுட்டான். சவுளுடைய ராஜ்யபாரத்துல யுத்த களத்துக்கு போகிற போர்படை தளபதி யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது. கவனிங்க, தாவீதுக்கு ராஜ்யபாரத்துல தளபதி பட்டத்தை கொடுத்துட்டான். இப்போ ஒரு விஷயம், இந்த எருசலேமுக்குள்ளால கவனிங்க, வேதத்தோடு ஒப்பிட்டு கவனிங்க. இந்த எருசலேமுக்குள்ளால தாவீது ஒரு பக்கம் உலா வந்து கொண்டிருக்கிறார், சவுல் எதிர்கொண்டு வருகிறான். இப்போ ஸ்திரீகள் 6வது வசனம் நினைக்கிறேன், நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்கன்னா ஆடல் பாடலோடு சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தாங்க. அந்த கடைசி வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடினார்கள். சவுல் வந்துட்டு இருக்கிறான். சவுலுடைய காதுல ஒரு ஓசை கேட்குது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. கவனிங்க, இந்த ஒரே ஒரு பாட்டு சவுலுடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. இந்த ஒரே ஒரு பாட்டு பாருங்க. தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டியவன் இப்ப எதை பார்க்க ஆரம்பிச்சுட்டான? தாவீதை பார்க்கலாம். எனக்கு 1000, அவனுக்கு 10000. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சவுலுடைய அழைப்பு தேவனை நோக்கி ஓடுகிற அழைப்பு. ஆனா இந்த பாட்டை கேட்டாலே பாட்டுல விழுந்துட்டான். பாட்டோட அபிஷேகம் போச்சு, அழைப்பு போச்சு, தரிசனம் போச்சு, திட்டம் போச்சு. ஆக ஒரே ஒரு பாட்டு சவுலுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. தேவையில்லாத காரியங்கள் உன் காதுக்குள்ள போகுமானால் உன் வாழ்க்கையை மாத்தும்.
ஏன்னா இந்த பாடல் வசனம் சொல்லுது சவுலுக்கு விசனமாக இருந்துச்சாம். 9வது வசனத்துல சொல்லுது, 9வது வசனம் சொல்லுது, அதே 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, தாவீதையை நோக்கி பார்க்கிற ஒருவனாய் மாற்றப்பட்ட. பாருங்க, இவன் பார்க்க வேண்டியது எல்லாம் இயேசுவை, தேவனை. அன்பான தேவ பிள்ளையை, ஒரு அபிஷேகம் பெற்று தேவனால் தெரிந்து கொண்டு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில மற்ற மனுஷங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தேவன் ஒருவரையே, இயேசு ஒருவரையே, அவரை நோக்கி நீ தேடி உன்னுடைய ஓட்டத்தை ஓடுவாயானால் உன் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை, உன் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை, உன் வாழ்க்கை மேன்மை உள்ள வாழ்க்கை, உன் வாழ்க்கை இந்த உலகத்தை ஒரு சக்தியாலையும் வீழ்த்த முடியாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒருபோதும் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா சகல முன்மாதிரியை அவர் வாழ்ந்தது மட்டுமல்ல, நாம் வாழும்படியாக எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்து விட்டார். இதுல ஒன்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ இதையே உற்று பார்த்து தேவனை தேடி ஓடுகிற வாழ்க்கை உனக்குள்ள இருக்குமானால் வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் 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 முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை, கார்ல ரோட்ல போயிட்டே இருக்கணும், நம்மளை விட உடனே சைடு வாங்கி ஸ்பீடா போயிட்டான்னா நம்ம கவனம் எல்லாம் நேரம் அவன் மேல. அவன் எப்படி நம்மளை விட ஸ்பீடா போலாம்? பிடி வளர்த்து அவன் 120 போல நம்ம 140 பிடிச்சி அவனை முந்தினாதான் சமாதானம். ஏன் தெரியுமா? சில நேரங்கள்ல அவனோடு நம்மளை நாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். கவனிங்க, உடம்பு நல்லா ஏத்தி பால்டி பில்டர் ஆயிட்டான்னா போதும், நம்ம என்ன செய்யறோம்? அவனை போல பாடிய பாரு, உடம்ப பாரு, அப்படி கல்லா கட்ட மாதிரி இருக்கான், அவனை போல நானும் மாறணும். நம்முடைய சரீரத்தை மற்றவர்களை பார்த்து நாம் மாற்றிக்கொள்கிறோம். மற்றவர்களை பார்த்து நாம் மாற்றிக்கொள்கிறோம். கவனிங்க, இந்த காலத்து பெண்களை சொல்லவே வேண்டாம். அவ வெள்ளையா இருக்க, அதனால நான் வெள்ளையாகணும். நீ வேற, அவ வேற. நீ விசேஷம். உலகத்தை போல ஒருபோதும் முன்னை ஒப்பிட்டு பார்த்து நீ வாழ முடியாது. நீ விசேஷம், நீ விசித்திரம், நீ அற்புதம், நீ அதிசயம், நீ மலாக்கல், நீ தேவனுடைய கரத்தின் கிரிய. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தேவனுடைய கரத்தின் கிரிய. பாருங்க, ஒரு யானையை போல எத்தனையோ யானை, ஒரு சிங்கத்தை போல எத்தனையோ சிங்கம், ஒரு யானையை போல எத்தனையோ யானைகள், ஒரு சிங்கத்தை போல எத்தனையோ சிங்கங்கள், ஒரு கரடியை போல எத்தனையோ கரடிகள், ஒரு ஒட்டக சிவிங்கியை போல எத்தனையோ ஒட்டக சிவிங்கிகள், ஒரு குரங்கை போல எத்தனையோ குரங்குகள், ஒரு பறவையை போல எத்தனையோ பறவைகள். ஆனா நீ உன்னை போல இந்த உலகத்துல ஒருவனும் இல்ல, இந்த ஊர்ல ஒருவனும் இல்ல, உன் நாட்டுல உன்னை போல ஒருவனும் இல்ல. கர்த்தருடைய கரத்தின் கிரிய. நீ ஒருபோதும் இந்த உலகத்துல வாழுகிற ஒரு மனுஷனோடு ஒண்ணு ஒப்பிட்டு அவன் வளர்த்தியா இருக்கான், நான் கட்டையா இருக்கிறேன், நான் நெட்டையா இருக்கேன், அவன் குட்டையா இருக்கானேன்னு மற்றவர்களோடு ஒண்ணு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா நீ கருப்பா இருந்தாலும் என் தேவன் உன்னை கலையா வச்சிருக்க. கவனிங்க, உங்களை போல ஒருவரும் இல்லை. உங்களை போல
உங்களுக்கு இருக்கிற அந்த முக அழகு இருக்கு, அந்த அழகு நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்றோம்ல. நீ கருப்பா இருந்தாலும் என் அப்பாவுடைய பார்வைக்கு யாரு அழகு? கவனிங்க. அப்ப ஒருபோதும் நம்ம வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய, அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கைய, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கைய, தேவன் வேறுபடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைய இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஓட, அன்பான தேவனுடைய பிள்ளை, நாம் எப்பொழுது சிந்திக்கணும், நான் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை நோக்கி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதா? தேவ பிள்ளை எப்பவும் கிறிஸ்துக்குள்ள ஓட 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 அவருடைய வளர்ச்சிய இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்த எப்பவும் தேவ பிள்ளை, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் எனக்கு. உன்னை விட்டா யாரும் இல்லை ஈசையா, உன்னை விட யாரும் இல்லை ஈசையா, உன்னை விட்டா யாரும் இல்லை ஈசையா, உன்னை விட யாரும் இல்லை ஈசையா. ஒரு சவுலுடைய வாழ்க்கை, ஒரு சவுலுடைய ராஜ்ய பார்த்தையே சவுல் பார்த்த அந்த ஒரு பார்வை மாத்தி போட்டுச்சு. தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000. எதை பார்த்தா? நான் தாவீதை பார்த்தான். அம்மான தேவ பிள்ளையே, எப்பொழுதுமே தேவன் நம்ம அவருடைய கருத்தின் கிரியினால உண்டாக்கப்பட்டபடியினால நமக்குள்ளால ஒரு தனி தாழ்ந்து, நமக்குன்னு ஒரு தனி கிருபை, நமக்குன்னு தனி வரம், நமக்குன்னு தனி அபிஷேகம், நமக்குன்னு தனி பொட்டன்சியல், நமக்குன்னு தனி உள்ளாற்றல், நமக்கு தனி அழைப்பு. ஹல்லேலூயா. அதை ஒருபோதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எத்தனையோ விலங்குகளை தேவன் ஒன்று போல படைத்தாரு, ஆனா மனுஷனாகிய நம்மை மட்டும் ஒன்று போல படைக்கவே இல்லை. உங்களை போல இந்த ஊர்லயும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, இந்த நாட்டிலையும் சரி யாருமே இல்லை. உங்களுடைய கண்களின் பவர் வேற, உங்க முக லட்சணம் வேற, உங்களுடைய கைகளின் ரேகைகள் வேற. பாருங்க, அதான் கவர்மெண்ட் என்ன ஆயிடுச்சுனாக்கு, ஆதார் கார்டுங்கிற பேர்ல கண் அடையாளத்தையும் கையடையாளத்தையும் எடுத்துக் கொண்டாங்க. உங்களை போல இந்த உலகத்தில் வேற ஒருவனுக்கும் கையடையாளம் இல்லை. கவனிங்க, ஆண்டவர் உங்களை மட்டும்தான் மாஸ்டரா வச்சுக்காரு, உங்களை மட்டும்தான் ஆசா வச்சுக்காரு. உங்களுக்கு நீங்க தான் நிகர், உங்களுக்கு நிகரா இந்த உலகத்துல யாருமே இல்ல. இந்த உலகம் சொல்லுது ஒருவனை போல 7 பேர். அதெல்லாம் பொய். இந்த உலகத்துல உண்மையில சொல்றேன், ஒருவனை போல 7 பேர் கிடையாது. உன்னை போல நீ மட்டும்தான், என்னை போல நான் மட்டும்தான். ஒரு ரஜினியை போல ஒரு ரஜினியை நிப்பாட்டுறாங்க, ஒரு எம்ஜிஆரை போல எம்ஜிஆரை நிப்பாட்டுறாங்க, ஒரு கமலஹாசனை போல ஒரு கமலஹாசனை நிப்பாட்டுறாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ரஜினியை போல தானே தவிர ரஜினி கிடையாது. அதனால சொல்றேன், உங்களை போல இருக்கலாம், ஆனா அது நீங்க இல்ல, நீங்க இல்ல, நீங்க இல்ல.
உங்களை அவருடைய கரத்தின் கிரியையினால உருவாக்கி இருக்கிறாரு. உங்களுக்கு நீங்களாய் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. ஆகவே உங்களை நீங்க இந்த உலகத்துல இருக்கிற சில மனுஷங்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒருபோதும் வாழ கூடாது. தேவன் உங்களுக்கு என்ன அமைப்பை வச்சிருக்கிறாரோ, என்ன அழக வச்சிருக்கிறாரோ, என்ன உயரத்தை வச்சிருக்கிறாரோ, என்னென்ன ஆற்றல் வச்சிருக்கிறாரோ, எவ்வளவு முடிய வச்சிருக்கிறாரோ, அதான் உங்களுக்கான கொடுப்பன. இதை ஒருபோதும் நீங்க என்ன செய்யக்கூடாது, மாற்றி சீரமைக்க கூடாது. உங்களை நீங்களே என்ன செய்யக்கூடாது, மாற்றி தேவன் வைத்திருக்கிற அந்த பார்வைக்கு மாறாக உங்களை நீங்க மாற்றிக்கொள்ள கூடாது. கருப்பா இருக்கிறவங்களுக்கு வெள்ளையா இருக்க ஆசை. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு கருப்புதான் அழகை. அவருக்கு எப்படி வச்சாலும் அப்படியே இது. அதான் உன் ஸ்தானம், அதான் உன் தனித்தன்மை, அதான் உன் உள்ளாற்றல், அதான் உன்னுடைய பொட்டன்சியல், அதான் உன்னுடைய அபிஷேகம், அதான் உன்னுடைய அழைப்பு, அதான் உன்னுடைய தெரிந்துகொள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டு சவுலுடைய வாழ்க்கையை செஞ்சிச்சு, மாத்திச்சு. ஏன்னா தன்னை தேவனை நோக்கி ஓட, தேவனை பார்த்து ஓட, தேவனுக்கு நேராய் ஓட தன்னை ஆயத்தப்படுத்தாமல் சக மனுஷனோடு அவன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்ததுனால வீழ்ந்து போனான். கவனிங்க, ஒரே ஒரு சொப்பனம் யோசேப்புடைய சகோதரனுடைய வாழ்க்கையை மாத்திச்சு. இஸ்ரவேலை, யாக்கோபுடைய பிள்ளைகளை இஸ்ரவேலை தேவன் அழைச்சது யோசேப்புடைய சொப்பனத்தை பார்க்கிறதுக்காக அல்ல. நாளைக்கு நாள் தேவன் வைத்த அந்த வரிகளின்படி, அந்த வரலாற்று சுவடின்படியே அதை பிடித்துக் கொண்டு தேவனை நோக்கி ஓட, தேவனை தேடி ஓட இஸ்ரவேலை தேவன் தந்து கொண்டார். ஆனா அந்த இஸ்ரவேல்ல 10 பேரும் பென்யமீனை விட்டுருங்க, அவன் கடைக்குட்டி. இஸ்ரவேல்ல இருக்கிற 10 பேரும் யோசேப்பை பார்க்கல, யோசேப்புடைய சொப்பனத்தையே பார்த்தான். சொப்பனத்தையே பார்த்தீங்கன்னா என்னாச்சு, பெரிய பகை உண்டானது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல்ல ஆண்டவர் ஒரு மகா தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசியுடைய பெயர் பிளையாம். ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் இந்த பிளையாமை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பாலாக் என்கிற ஒரு ராஜா வந்தான். வந்து இந்த தீர்க்கதரிசி பிள்ளையாமிடத்தை பலவிதமான ஆசை வார்த்தைகளை சொன்னான். நான் உனக்கு பொக்கிஷத்தை தாரேன், நான் உனக்கு பொருளை தாரேன், நான் உனக்கு மேன்மையை தாரேன், நான் உனக்கு நிறைய பணத்தை தாரேன், வைரத்தை தாரேன், வைடூரியத்தை தாரேன்னு சொன்னான். ஒரே ஒரு ஆசை வார்த்தை பாருங்க. ஒரு பாடல் சவுலுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு நேராக ஓட வைத்தது, தேவனை விட்டு பின்வாங்க வைத்தது. ஒரே ஒரு சொப்பனம் இஸ்ரவேலுடைய தரிசனத்தை விட்டு பின்வாங்க வைத்தது. ஒரே ஒரு ஆசை வார்த்தை, பாலாக்குடைய ஆசை வார்த்தை பிள்ளையாம் தீர்க்கதரிசி வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வந்தது, வீழ்ந்து போக செய்தது. ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி ஆசை வார்த்தை நிமித்தமாய் விழுந்து போனான். ஏன்? தான் மேல அபிஷேகம் என்ன, தன்னுடைய திட்டம் என்ன, தன்னுடைய அழைப்பு என்ன, தேவனை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த ஓட்டத்தை என் தேவனை முன்வைத்து, என் தேவனை முன்மாதிரியாக வைத்து, என் தேவனை நோக்கி தேடி ஓடுகிற அனுபவம் தேவ பிள்ளைக்குள்ள இல்லனா, அது எதையோ பார்க்க தன்னுடைய இருதயத்தை திருப்பி விடும். தேவனை நோக்கி ஒரு தேவ பிள்ளை மறுபடி எப்பமோ தேவனை நோக்கி பார்க்கத நீ தவறிட்டனா, நீ உலகத்துல எதையோ பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. கவனமா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் நிதானித்து வாழ வேண்டிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நீ நிதானித்து வாழலனா ஒரு நிமிஷம் போதும் தவறி விடுவீர்கள். ஒரு 30 வெள்ளி காசு
ஒரு 30 வெள்ளிக்காசு. இயேசுக்கு பின்னாடி இயேசுடைய சீசராய் இயேசுவை பின்பற்றி போக வேண்டிய இந்த யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கை ஒரு 30 வெள்ளிக்காசு மாத்தி போட்டுச்சு. தேவப்பிள்ளை இந்த உலகத்தோடு உள்ள காரியங்கள், இந்த உலகத்தோடு உள்ள இச்சைகள், இந்த உலகத்தோடு உள்ள ஆசைகள்ல தன்னை ஒருபோதும் இணைத்துக் கொள்ளாதபடிக்கு தேவனை நோக்கி ஒரு தேவப்பிள்ளை ஓடிக்கொண்டே இருப்பானா. ஆனால் அவன் வாழ்க்கையில தேவன் என்ன திட்டங்கள், என்ன தரிசனங்கள், என்ன நோக்கங்களை வைத்தாரோ அதை நிறைவேற்றி இந்த உலகத்தின் மேன்மையான இடத்துல கொண்டு உட்கார செய்வார். ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய திட்டத்தை, தேவன் தனக்கு வைத்திருந்த தரிசனத்தை, அந்த பெரிதான தேவனுடைய மகத்துவமான காரியங்களை விட்டு விலகி போய் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு வீழ்ந்து போனான், நாண்டு கொண்டு செத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல கிறிஸ்தவர்கள் சொல்றோம்ல, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அதிகமா போயிட்டு தாங்களுக்கு எது தேவையோ அதை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவை வாகனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு கார் வேணுமா? காருக்காக கிறிஸ்து. ஒரு வீடு வேணுமா? வீடுக்காக கிறிஸ்து. தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நல்ல திருமணமாக்கி மேன்மையா இருக்கணுமா? அதுக்காக கிறிஸ்துவை டிராவலாக ஒரு வாகனமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற மேல் கிறிஸ்தவர்கள். அதுபோல ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஒருபோதும் உலகத்தில் வாழுகிற மனுஷங்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்து வாழ கூடாது. பக்கத்துல சொல்லுங்க. ஒருபோதும் உலகத்தில் இருக்கிற மனுஷனோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து நீ வாழ கற்றுக்கொள்ளாத. உனக்கு முன்மாதிரியை வைத்து போனாரு, உன் கண்களை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதையே படித்து ஒரு வாழ்க்கையை சிந்தித்து உன் வாழ்க்கையை சீர்படுத்தி நாளைக்கு நாள் கிறிஸ்துவுக்கு நேராக உன்னுடைய ஓட்டத்தை ஓடு. யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கிறிஸ்துவை தேடி ஓடு. உன் கிறிஸ்துவை தேடி ஓடு. ஹல்லேலூயா. கவனிங்க, ஒவ்வொரு தருணத்துல கவனிங்க, சவுல் ஒரு பாட்டுல விழுந்தான். இஸ்ரவேல் சகோதரர்கள் ஒரு சொப்பனத்தை பார்த்து விழுந்தான். ஆசை வார்த்தைகளை கேட்டு விழுந்தான். யூதாஸ் காரியத்தில் 30 வெள்ளிக்காசுல விழுந்தான். ஆனா இங்க வந்து இருக்கிறான், ஒரே ஒரு சந்திப்புல எழும்பினான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போமானால் ஒரே ஒரு சந்திப்பு இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை துன்புறுத்தும்படியாக இந்த சவுல் வந்து கொண்டிருக்கிறான். தேவன் இந்த சவுலை சந்தித்தார். அது முதல் இந்த சவுல் பவுலாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த சவுலுடைய வாழ்க்கையில எப்ப சந்திப்பு வந்துச்சோ அது முதல் இந்த சவுல் எப்பவும் நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு. உம்மிட்ட யாரும் இல்லை இயேசுயா, உம்மிட்ட யாரும் இல்லை இயேசுயா, உம்மிட்ட யாரும் இல்லை இயேசுயா.
பவுல் எப்ப சந்திக்கப்பட்டானோ அந்த நிமிஷம் முதல் தேவனை நோக்கி, தேவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாழுகிற வாழ்க்கை மட்டுமே தெரிந்து கொண்டான். இந்த உலகத்தோடு தன்னை விட்டு பார்க்கல. இந்த உலக ஆசைகளுக்கு, இந்த உலக இச்சைகளுக்கு, இந்த உலக காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. அவன் எப்போதுமே தனக்குள்ள இருந்த அந்த பொட்டன்சியலை, அந்த உள்ளாற்றலை, அந்த அபிஷேகத்தை, அந்த அழைப்பை, அந்த வரங்களை, அந்த தாளங்களை கொண்டு தேவனுக்கு நேராக தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த பவுல் ஒன்னு ரெண்டு அல்ல, அநேக நிருபங்களை எழுதி, இந்த வேதத்தில் அநேக நிருபங்களை எழுதி நம்முடைய கரங்கள்ல ஒரு வரலாற்று சுவடாய், ஒரு அடையாளமாய் இருக்கிறாரு இந்த பவுல். அந்த ஒரே ஒரு சந்திப்புக்காக, அந்த ஒரே ஒரு சந்திப்புல தன்னுடைய வாழ்க்கையை இனி வாழ்ந்தா இந்த கிறிஸ்துவுக்காக, இந்த இயேசுவுக்காக என் வாழ்க்கை முழுதும் இந்த இயேசுவை தேடியே நான் ஓடிக்கொண்டிருப்பேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும் பாருங்க. நம்ம மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜெபம் எப்படி தெரியுமா? எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய தேசத்துல இருக்கிற அநேக சவுல்களை பவுலாய் மாற்றுங்க ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறோமே. அப்படி ஒரு பெயருக்கு இந்த பவுல் பாத்திரவானாய் மாற்றப்பட்டான். அப்படி ஒரு நறுமணம், அப்படி ஒரு நற்பெயர், அப்படி ஒரு புது பெயருக்கு இந்த சவுல் பவுலாய் மாற்றப்பட்டார். ஏன்னா இந்த சவுளுடைய துடிப்பு, இந்த சவுளுடைய ஏக்கம், இந்த சவுளுடைய எண்ணம் எல்லாம் ஒண்ணு. சாரி, பவுளுடைய ஏக்கம், பவுளுடைய எண்ணம், பவுளுடைய சிந்தனை எல்லாமே ஒண்ணுதான். என் இயேசுவை எனக்கு முன்மாதிரியாக வைத்து, நான் என்ன செய்யணும்? ஓடணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஒருபோதும் நல்ல காதை கொடுத்து கவனிங்க. ஒருபோதும் இந்த உலகத்தோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காத. நீ யாரை தேடுகிறாய்? இயேசுவை தேடு, இயேசுவை நாடு, அவர் பின்னாடி ஓடு. உன் வாழ்க்கை நறுமணமாய் மாற்றப்படும், உன் வாழ்க்கை உயர்த்தப்படும், உன் வாழ்க்கை மேன்மையாகும், உன் வாழ்க்கை செழிக்கும், நீ ஜெயமுள்ளவனாய் மாறுவ.